ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு ரெண்டு முக்கியமான ஆச்சாரியருடைய மறைவு தினம். ஒன்று தாக்கூர் பக்தி வினோத், இரண்டாவது கதாதர பண்டிதர். இது காலை பாகவத உபன்யாசத்துல நம்ம பக்தி வினோத் தாக்குடைய மகிமைகள், பக்தி வினோத் தாக்கூர் இப்படி இந்த சம்பிரதாயத்துக்கு பிரதானமான ஒரு முக்கியமான ஆச்சாரியரா திகழ்ந்தாரு. 18ஆம் நூற்றாண்டுல இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலை சிறந்த ஆச்சாரியராகவும் சைதன்ய மகாபுடைய போதனைகளை உள்ளது உள்ளவாறு பிரச்சாரம் செய்து ரூபகோசாமியுடைய ஃபாலோவர்ஸ்க்கே அவர் பின்பற்றக்கூடியவர்களே சிறந்த தலை சிறந்தவராக திகழ்ந்தார். பக்தி வினோத் அவருடைய கருணையால தான் இன்னைக்கு கௌடிய வைஷ்ணவம் மதிக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது, வணங்கப்படுகிறதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பக்தி வினோத் அவருடைய கருணை. இன்னைக்கு காலையில பார்த்தோம். பக்தி வினோத்தோடைய கனவை தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி நிறைவுபடுத்தினாரு. உலகெங்கும் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செஞ்சார். அப்ப எப்பெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் தன் சகாக்களோட வர கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணன். கிருஷ்ணர் தான் நான் கருப்பு இல்ல. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணன். சாங்க உபாங்க அஸ்திரம், தன் அங்கங்கள் அஸ்திரங்கள் பரிவாரோட வர. எதுக்கு வந்தாரு? யஜ்யம் சங்கீர்த்தன பிராயம். இந்த கலியுக தர்மமான நாம சங்கீர்த்தனம், யஜ்யம் சங்கீர்த்தன பிராயம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக, அதை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் கிருஷ்ணர் தான் ஆனா கருப்பு இல்ல, பொருள் இடத்துல வந்து கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணன். அப்படி சைத்தன்ய மகாபிரபு பூமியில வரும்போது அவருடைய சகாக்கள், அவருடைய அஸ்திரங்கள், அவருடைய பரிவாரங்கள், அவருடைய சேவகர்கள் அனைத்தும் இந்த பூமியில தோணும். எப்படி ஒரு அதிபர், அமெரிக்க அதிபர் அப்படின்னு பேசும்போது அமெரிக்க அதிபருடைய மனைவி, அவருடைய சேவகர்கள், அவர் பயன்படுத்தும் வாகனம், அவருடைய தனி விமானம், அவர் உடுத்தும் ஆடை, அவர் உண்ணும் உணவு எல்லாமே முன்னேற்பாடு. இப்ப அமெரிக்க அதிபர் இந்தியா வராருன்னு சொன்னா அதற்கான ஏற்பாடுகள்லாம் மிக தரமுடலாம். அந்த அமெரிக்க அதிபர் இந்தியா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குழு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க, ஏற்பாடு செய்யறதுக்கா ஒரு குழு. அமெரிக்க அதிபர் இப்போ உதாரணத்துக்கு இது ஜூலை மாசம், ஆகஸ்ட்ல அமெரிக்க அதிபர் இந்தியா வராருன்னா ஜூலை மாசத்துலயே ஒரு டீம் இங்க வருவாங்க. அமெரிக்க அதிபருடைய சேவகர்கள் இங்க அவர் இந்தியாவை பார்வையிடுறாரு. எங்க எங்களோட அதிபர் போக போறாரு, எங்க பேச போறாரு, எங்க தங்க போறாரு, இதெல்லாம் பார்வையிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அதிபர் வரும்போது கூட சிலர் வராங்க. அந்த அதிபர் போனதுக்கு அப்புறம் சிலர் வர்றாங்க. சிலர் அமுச்சு வைக்கிறாங்க, இந்தியாவோட ஒப்பந்தம் வச்சுக்கிறார். அமெரிக்க அதிபர் இந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிறார். அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறாரு. நான் போனதுக்கு அப்புறம் இவங்களை அமுச்சு விடுறேன், இந்த ப்ராஜெக்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்திய அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் ஒப்பந்தம். அதே போலதான் பகவானுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. என்ன ஒப்பந்தம்னு சொன்னா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன். இதுதான் என்னுடைய இயற்கையான, நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன், நம்முடைய உண்மையான ஆதார நிலை. இதை நம்ம மறந்தப்போ அந்த ஒப்பந்தத்தை நம்ம இழந்துட்டோம்னு மறந்துட்டோம். இப்ப அதை ஞாபகப்படுத்தணும். இந்த ஜீவன் எனக்கு அவருக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் இந்த ஒப்பந்தத்தை ஜீவாத்மா மறந்துட்டு, ஜீவாத்மா தோன்றியதே எனது சேவைக்காக தான். ஜீவாத்மா இயற்கையிலேயே ஆனந்தமே சொல்லுவோம். ஆனந்தோமயி அப்பியாசா, ஜீவாத்மா இயற்கை ஆனந்தமானது. ஆனா என்னுடைய ஒப்பந்தத்தை இவங்க கேன்சல் பண்ணிட்டதுனால இந்த ஆனந்தத்தை அவங்க இழந்துட்டாங்க. என்னுடைய ஒப்பந்தத்தை இவங்க கேன்சல் பண்ணிட்டு
என்னை விட்டு இவங்க ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜீவாத்மா வந்து கிருஷ்ணரை விட்டா ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படி ஜீவாத்மா ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல வந்து அவருக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. அந்த ப்ராஃபிட் என்னது? இந்த ஜட உலகத்துல ஜீவாத்மா சொந்தமா இருக்க முயற்சி பண்றது, நான் எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும், ஆனந்தமான வாழ்க்கையை அனுபவிக்கணும், இதெல்லாம் தான் அவனுடைய ஓன் ஐடியா. பட் கிருஷ்ணரை விட்டுட்டதுனால அவனால அந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ் ஆக முடியும். தென் கிருஷ்ணன் என்ன பண்றாரு? ஓகே, இவங்க வந்து என்னுடைய அக்ரிமெண்ட்டை வந்து டிஸ்ஓபே பண்ணிட்டாங்க, நான் போய் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு இங்க பகவான் வர்றாரு. இங்க வந்து திருப்பி அந்த அக்ரிமெண்ட்டை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றாரு. திருப்பி அந்த அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து என்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்டை மறந்துட்டீங்க. நீங்க வந்து என்கிட்ட வந்தது எனக்கு சேவை பண்றது தான், அதை மறந்துட்டீங்க. ஸோ தேர் ஃபோர் நானே வந்து ஞாபகப்படுத்துறேன். ஸோ கிருஷ்ணாவே சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு அவருக்குள்ள அந்த உறவு, ரிலேஷன்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்கு. கிருஷ்ணாவுக்கு நமக்கு என்ன அக்ரிமெண்ட்னா, கிருஷ்ணா அனுபவிப்பாளர், நாம் அனுபவிக்கப்பட வேண்டியது. ஸோ கிருஷ்ணர் அனுபவிப்பாளர், நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. அனுபவிக்கப்பட வேண்டியவங்களும் ஆனந்தம் அடைவாங்க கிருஷ்ணர் கூட இருக்கும்போது. இந்த ஜட உலகத்துல நானே அனுபவிப்பாளர் இருந்தா கூட என்னால் ஆனந்தம் அடைய முடியல. பட் கிருஷ்ணர் அனுபவிப்பாளர் ஏத்துக்கிட்டா நான் எங்க இருந்தாலும் ஆனந்தமாயிடும். ஸோ அதனால இந்த மறந்த உண்மையை ஞாபகப்படுத்துறதுக்காகவும், அந்த பரம உண்மை, பரம சத்தியமே இந்த பூமியில வர சைத்தன்ய மகாபிரபு. அப்போ இந்த பரம சத்தியம், பரம உண்மையான பகவான் கிருஷ்ணர், அவருக்கும் நமக்குள்ள அந்த அக்ரிமெண்ட்டை வந்து எப்படி நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றது, எப்படி அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம நடந்துக்கிறது, கிருஷ்ணருக்கு எனக்குள்ள அந்த உறவை நான் எப்படி புதுப்பிச்சுக்கிறது, அந்த புதுப்பித்த உறவை வந்து நான் எப்படி பயிற்சி பண்றது, அதை எப்படி நான் அனுபவிக்கிறது, அதை காமிச்சு கொடுக்கறதுக்காக தான் பகவானே பக்தனா வந்துட்டாரு. இந்த தடவை பகவான் வந்து பகவானா வரல. கலியுகத்துல பகவான் பகவானா அவதரிக்கல, பகவான் பக்தனா அவதரிச்சார். பஞ்ச தத்துவா, 5 தத்துவங்களோட ஒரே இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், ஒரே பரம்பொருள் தன்னை 5 விதமா விஸ்தாரம் பண்ணி, இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், இந்த ஒரே பரம்பொருள், அந்த பரம்பொருள் பரம சத்தியம், பரம உண்மை, தன்னை 5ஆக விஸ்தாரம் பண்ணி, பஞ்ச தத்துவம் 5 தத்துவங்களை விஸ்தாரம் பண்ணிட்டார். ஒரே தத்துவம் 5 எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சு. இப்ப கலியுகத்துல கிருஷ்ணன் எப்படி வழிபடணும்? இந்த 5 தத்துவங்களை வழிபடணும். கலியுகத்துல கிருஷ்ணர் எப்படி வழிபடணும்? கிருஷ்ணர் நேர்ல இல்ல, பஞ்ச தத்துவமா இருக்க. பஞ்ச தத்துவாத்மகம் கிருஷ்ணன் பக்த ரூபம். பகவானே பக்தன ரூபம் இருக்காரு. பகவானே பக்தியின் சொரூபமா வந்திருக்காரு. பக்த ரூபம் சைத்தன்ய மகாபிரபு, பக்தியின் சொரூபம் நித்யானந்த பிரபு. பக்த அவதாரம், பக்தனை அவதரிச்சது அத்வைத பிரபு. பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம், சைத்தன்ய மகாபிரபு பஞ்சதத்வாத்மம் கிருஷ்ணம், கிருஷ்ண சைத்தன்ய பக்த ரூபம், பக்தனா ரூபம் எடுத்துட்டாரு. பக்த சொரூபம், பக்தியின் சொரூபமா வந்தவர் நித்யானந்த பிரபு. பக்த அவதாரம், பக்தனாகவே அவதரிச்சவர் அத்வைதாச்சாரியர். பஞ்சதத்வாத்மம் கிருஷ்ணம் பக்த ரூப பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். பக்தனே வந்து இந்த லீலையில கலந்துக்கிட்டாரு நாரதமுனி, ஸ்ரீவாஸ் தாக்கூர். தன் பக்த சக்தி, டிவோஷனல் எனர்ஜி, கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, ஸ்ரீமதி அலாதினி பொட்டன்சி, ஸ்ரீமதி ராதாரணி கதாதர் பண்டிட். கதாதர் பண்டிட் நன்னதன் ஸ்ரீமதி ராதாராணி, கிருஷ்ணருடைய இன்டர்னல் எனர்ஜி, கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு இன்னொரு தடவை சொல்லுங்க பிரபு, அந்த பக்த அவதாரம் பக்தி சொன்னீங்கல்ல, அது இன்னொரு தடவை சொல்லுங்க பிரபு. சரி, ஓகே, புரியலையா உங்களுக்கு? சரி, 5 பேரு ஒரே நபர் 5ஆக விரிவாக்கம் செய்யறார். பஞ்ச தத்துவம், பஞ்ச தத்துவம்னா பகவான் 5 தத்துவங்களாக தன்னை விஸ்தரிக்கிறார். பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம், கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு பகவானி பக்தனாக தோன்றினார். பக்தராக ரூபம் எடுத்துட்டார். பக்த ரூபம், பக்தனாக ரூபம், பகவானி பக்தனாக பகவான் பக்தனாக வந்துட்டார். பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூபம், பகவானே ஒரு பக்தனுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார். பகவான் தான் சைத்தன்ய மகாபிரபு, பகவான் தான், அதுல எந்த அளவு சந்தேகம் இல்லை. ஆனா பக்தனுடைய கதாபாத்திரம், பக்த சொரூபம், பக்தனுடைய சொரூபமா, பக்தி சொரூபமா நித்யானந்த பிரபு. பகவானே பக்தனை அவதரிச்சது அத்வைதாச்சாரி. அப்ப நித்யானந்த பலராமர், நித்யானந்த பிரபு பலராமர், பலராமர் பக்தி சொரூபமா வந்தார். கிருஷ்ணர் பகவான பக்தனை அவதாரம் பண்ணார். கிருஷ்ணர் பகவானே பக்தனாக சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணிட்டார். பக்தனாக அவதாரம் பண்ணிட்டார்.
ரூபம் பக்தனாக ரூபம் எடுத்துக்கிட்டாரு. நித்யானந்த பிரபு பலராமர். பலராமர் பக்தியின் சொரூபமா வந்துட்டாரு நித்யானந்த பிரபு. அத்வைத பிரபு மகாவிஷ்ணு, அவர் பக்தனாலே அவதரிச்சுட்டார். கதாதர் பண்டிட் பகவானுடைய சக்தி, எனர்ஜி, பகவானுடைய இன்டர்னல் எனர்ஜி, ஆன்மீக சக்தி, பக்த சக்தி. ஸ்ரீமதி ராதாராணி அலாதினி பொட்டன்சி, அலாதினி சக்தி தான் கதாதர் பண்டிட். அப்புறம் பக்தர் நாரதர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவதாரம். இந்த 5 பேரும், இந்த 5 பேரும் தான் கலியுகத்துல நமக்கு பக்திங்கிற விதை, பக்தியை கொடுத்திருக்காங்க. பக்தி 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 அல்லது கிருஷ்ணன் மேல அன்பு, பிரேமம் இந்த பஞ்சதத்துவத்திட்டு தான் இருக்கு. அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. இந்த கலியுகத்துல நம்ம யாரை வழிபடுறோமோ இல்லையோ, நம்முடைய பூஜை மண்டபத்துல, நம்ம வீட்டுல பூஜை அறையில பஞ்ச தத்துவத்துடைய படம் இருக்கும். பஞ்ச தத்துவம். ஏன்னா இவங்க தான் இந்த யுகத்துக்கு வழிபடப்பட வேண்டிய மூர்த்திகள். ரொம்ப 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 கருணை வாய்ந்தவர், கருணையே சொரூபமானவர். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரி, கதாதர், ஸ்ரீவாஸ்தவ. கருணையே சொல்லுவோம், கருணையே உருவானவர், கருணையே ஆயுதமா கொண்டு வந்திருக்கிறவங்க, கருணையே விநியோகம் பண்றதுக்காக வந்திருக்கிறவங்க. அதனால நம்ம பூஜை மண்டபத்துல யாருடைய படம் இருக்கோ இல்லையோ, கிருஷ்ணர் படம் இருக்கோ, பலராமர் படம் இருக்கோ, ராதாகிருஷ்ணன் யார் படம் இருக்கோ இல்லையோ, யாருடைய படம் கட்டாயம் இருக்கணும், பஞ்ச தத்துவனுடைய படம் அவசியம். இவங்கதான் இந்த கலியுகத்துல வழிபட வேண்டிய மூர்த்தர். இந்த கலியுகத்துல ஆசீர்வதிக்க வேண்டிய கருணை கொடுக்கக்கூடிய மூர்த்திகள். போட்டோ, பஞ்சதத்துவோடைய போட்டோ டெஃபினட்டா நம்ம பூஜை ரூம்ல இருக்கு. ஏன்னா இவங்கதான் நமக்கு பக்தி தரக்கூடியவங்க, தூய பக்தி, கிருஷ்ணன் மேல பிரேமம். எதை நம்ம இழந்துட்டோமோ, எதை இழந்துட்டு அக்ரிமெண்ட், கிருஷ்ணருக்கு எனக்குள்ள அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டு நானா ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி செல்ஸ் கிளாரிபிகேஷன். பட் எனக்கு என்னுடைய கோல் வந்து கிருஷ்ண பிரேம். கிருஷ்ண பிரேம்ங்கிறத வெல்த், கிருஷ்ண பிரேமம் தான் நம்ம சொத்து. அதை நம்ம இழந்துட்டு இங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட் கிடையாது, லாபம் கிடையாது, நஷ்டம் தான் ஜீவாத்மா. ஜீவாத்மா வந்து கிருஷ்ண பக்திங்கிற சொத்தை விட்டுட்டு வேற இங்க என்ன தலை குப்புற நின்று நீச்சல் அடிச்சாலும், தலை குப்புற நின்னாலும் அவர் நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா வாழ முடியும். இதுதான் உண்மை, ஃபேக்ட். அதனால இந்த உண்மையை நமக்கு எடுத்துரைப்பதற்காக, அந்த உன்னதமான அன்பு நமக்கு கொடுக்கறதுக்காக இவங்க எல்லாம் இந்த பூமியில வந்தாங்க, பஞ்ச தத்துவங்கள். சோ அப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கிருஷ்ண பிரேமம் அதுதான் நம்ம சொத்து. அது விலை மதிக்க முடியாத சொத்து. அது வந்து சைத்தன்ய பாபு சொல்றாரு எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு. ஆனா அதை மறந்து போயிட்டோம். நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்தக்கார உதவை. இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வந்து, கிருஷ்ண உணர்வு வந்து எல்லா இதயத்திலும் இருக்கு. ஆனா அதை நம்ம மறந்து போயிட்டோம். அதை வந்து கேட்க ஆரம்பிக்கும் போது விழிப்படையுது, கேட்க ஆரம்பிக்கும் போது. அப்போ பகவானுடைய லீலைகள், பகவானுடைய பக்தர்களுடைய லீலைகள், அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதை கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம கிருஷ்ணன் மேல பிரேமம் அதிகரிக்கும். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம். இதுல சைத்தன்ய சரிதாமிரதம் ஏன் ரொம்ப, சைத்தன்ய சரித்த அமிர்தம் ஏன் சைத்தன்ய சரித்த அமிர்தம் அப்படின்னா, இது வந்து கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது, பகவானே பக்தனாக லீலை பண்றது. அப்ப இன்னும் வந்து அமிர்தமா இருக்கு. கிருஷ்ணர் ஆயுதங்கள் ஒண்ணு கொண்டு வராம, அவர் சண்டையெல்லாம் ஒண்ணு போடாம, அவர் யாரையும் தண்டிக்காம, அவர் வெறுமனே கருணையை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. சிம்பிளி வாண்டட் டு டிஸ்ட்ரிபியூட் ஹிஸ் மெர்சி. வெறுமனே கருணை கொடுக்கறதுக்காக. அப்ப அந்த சைத்தன்ய மகாபிரபு நான் புரிஞ்சுக்கணும். சைதன்ய மகாபிரபுடைய மனோநிலை என்ன, சைதன்ய மகாபிரபுடைய அன்பு என்ன, அவர் கருணை என்ன நான் புரிஞ்சுக்கணும்னா, கதாதருடைய கருணை தான் புரிஞ்சுக்கணும். கதாதர். அதனாலதான் பக்தி சித்தாந்த மகாராஜ் அவர் வந்து கௌடிய மடங்கள்ல விக்கிரங்களை பயிற்சி பண்ணும்போது கௌர் கதாதர் விக்கிரகம் பயிற்சி. கௌர் கதாதர் கந்தவீர கீதை. அவருடைய டெம்பிள்ல ராதாகிருஷ்ணன் இருப்பாங்க, கௌரங்க மகாபிரபு. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ராதாகிருஷ்ண நகையன்யா. சைத்தன்யரும் ராதாகிருஷ்ணன் வேற வேற இல்லை.
ரெண்டு பேர் ஒன்னான சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ண நகையண்ணி, ரெண்டு பேர் ஒன்னான சைத்தன்ய மகாபிரபு. சோ கதாதர் 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 பத்தி பிரபுபாதர் ஆச்சாரியர் சொல்லும்போது, ஈவன் சாஸ்திரங்கள்ல சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், குழந்தை பிராயத்திலிருந்து கதாதருக்கு கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பக்தி அதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. ஃபர்ஸ்ட் கதாதர் நமக்கு டீச் பண்றது. நம்ம இன்னைக்கு கதாதரோட லைஃப்ல இருந்து நிறைய பாடம் கத்துக்க போறோம். இதெல்லாம் நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு நமக்கு கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்ரஸ் முன்னேற்றம். சோ கதாதரோட லைஃப், கதாதர் பண்ணியோட வாழ்க்கை நமக்கு அற்புதமான பாடம் கத்துக்கணும். என்னென்ன பாடம் இருக்கு, நிறைய பாடம். இதை நடைமுறையில பயிற்சி பண்ணும்போது நாமளும் கிருஷ்ணனோட அனுபவிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கதாதர் நம்ம கத்துக் கொடுக்குறது என்னன்னா, ஃப்ரம் த பிகினிங் எப்படி பாகவத்தில் சொல்லியிருக்கோம், கௌமாரம் ஆக்கியதே பிரஜா தர்மான் பாகவதாயக துர்லபமான சித்தன். இந்த மனுஷ வாழ்க்கை ரொம்ப அரிது, அதனால குழந்தை பிராயத்திலிருந்தே பக்தி பண்ணணும். அதை பிராக்டிகலா செஞ்ச கதை. பாகவதத்துடைய வேர்டு பிராக்டிகல், அதுதான் சைத்தன்ய சரிதாமிர்தம் பிராக்டிகல். பாகவதத்துல ரியலைசேஷன் நிறைய அனுபவங்கள் இருக்கு. சைத்தன்ய சரிதாமிர்தத்தை பிராக்டிகலா செஞ்சு காட்டுங்க பகவான் சகாத்து. எப்படி இந்த பாகவத ஸ்டேட்மெண்ட் நம்ம அனுபவிக்கிறோம். சோ கதாதர் குழந்தையிலிருந்தே அவருக்கு கிருஷ்ணரை தவிர வேற எதுவுமே அட்ராக்ஷன் கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் பர்த், குழந்தை பிராயத்திலிருந்து எப்பவுமே கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. எப்பவும் பகவான் நினைவுல. சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில அவதரிக்கும் போது அவருக்கு முன்னாடி சில பக்தர்கள் அனுப்பிச்சு வச்சார். இப்ப அந்த திரும்ப அதே அதிபர் கதை தான். அமெரிக்க அதிபர் இங்க வர்றதுக்கு முன்னாடி சில சேவர்கள் அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த மாதிரி பகவான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய தாமம், மாயாப்பூர் தாமம், பூரி தாமம், இதெல்லாம் இங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு, தோற்று வச்சிடறாரு. தென் அதுக்கப்புறம் தன் சாகாக்கள் அனுப்பிச்சு வைக்கிறார். ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா, நீலாம்பர சக்கரவர்த்தி, ஈஸ்வரபுரி, மாதவேந்திர பூரி, ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியர், நித்யானந்த பிரபு, எல்லாரும் அனுப்பிச்சு வைக்கிறார். தென் அவர் வரும்போது அவருக்கு கூட சில பக்தர் வராங்க. தென் அவருக்கு அப்புறம் சில பக்தர் வராங்க. ஒரு அதிபருக்கே ஒரு அதிபர் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு அவருக்கு தனி விமானம் என்ன, அவருக்கு முன்னாடி சேவர்கள் என்ன, அவர் கூட சேவர்கள் என்ன, அவருக்கு இவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆடம்பரத்தை அவர் காமிக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயகன் பகவான். அப்ப அவர் மட்டும் ஏன் தனியா வரணும், அவருக்கு மட்டும் ஏன் யாருமே இருக்கக்கூடாது, அவருக்கு மட்டும் ஏன் முன்னேற்பாடுகள் இருக்கக்கூடாது, லாஜிக் தான். சோ அப்போ சைத்தன்ய மகாபிரபு சில பக்தர்களை முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. சில பக்தர் அவர் கூட வந்தாங்க அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. சைத்தன்யாவுடைய மிஷன், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சில பக்தர் அவருக்கு முன்னாடியே வந்தாங்க, சிலர் அவர் கூட வந்தாங்க. கதாதர் படி சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சதுக்கு அப்புறம், சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சேவையில பங்கு பெறுவதற்காக, அவருக்கு சேவை பண்றதுக்காக கதாதர் தோன்றும். சோ கதாதர் குழந்தை பிராயத்திலிருந்தே, சைத்தன்யரும் கதாதர் மிக நெருக்கமான நண்பர்கள். குழந்தை பிராயத்திலிருந்தே நிமாய், லிட்டில் நிமாய் அண்ட் கதாய். நிமாய் அண்ட் கதாய் both are very close friends. ஜெகநாத் மிஸ்ரரும் கதாதருடைய அப்பாவும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். சச்சி மாதாவும் கதாதருடைய அம்மாவும் நெருக்கமான நண்பர்கள். ஐ திங்க் கதாதருடைய அப்பா மாதவ் மிஸ்ராங்க. மாதவ் மிஸ்ரா, அந்த மாதாஜி பேர் மறந்துட்டேன். ஸோ ரெண்டு பேரும் நவதீப்ல குடிபெயர்ந்தாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அப்பாவும் மாதவ் மிஸ்ரா வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரிதான் சைத்தன்யுடைய அம்மா சச்சி மாதாவும் கதாதருடைய அம்மா வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெருக்கமான நண்பர்கள். ஒரு வகையில பார்த்தா ரெண்டு பேரும் சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி. கதாதருடைய அப்பா அம்மா சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்னொரு அப்பா, சித்தப்பா சித்தி மாதிரி இன்னொரு அப்பா அம்மா மாதிரி. ரொம்ப க்ளோஸ், வெரி க்ளோஸ், ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க கதாதரும் நிமாய் ஸ்கூல்ல படிக்கும்போது. அப்போ நிமாய், கிருஷ்ணர் குழந்தையில நிறைய குறும்புத்தனம் பண்ண, அந்த நிமாய் நிறைய குறும்புத்தனம் பண்ணுவார். நிமாய் மகாபிரபு அவரு
தன்னுடைய இளம் வயதுல நிமாய் பண்டிட் ஸ்காலர், பெரிய பண்டிதர் அவர். நவதீபத்துல வச்சு சிறு வயதுல பெரும் பண்டிதரா இருந்தவர் நிமாய் பண்டிட் சேத்தன் மகாபிரபு. 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சாங்க, குருகுல்ல, கங்கதாஸ் பண்டிதர் குருகுல்ல. சில நேரங்கள்ல மகாபிரபு இந்த ஒரு லீலை செய்வது உண்டு. கிருஷ்ணர் எப்படி நிறைய குறும்புத்தனம் செய்வாரோ, கிருஷ்ணர் எப்படியெல்லாம் குறும்புத்தனம் செஞ்சாரோ பிருந்தாவனத்துல, அதே மாதிரி குறும்புத்தனங்களை மகாபிரபு நவதீபத்துல பண்ணியிருக்காரு. அவர் யமுனை கரையில பண்ணாரு, ஒரு கங்கை கரையில பண்ணாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் கருப்பா இருந்தாரு, ஒரு பொன்னிறத்துல இருந்தாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். மகாபிரபு கதாதருடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கணும். அப்போ சில நேரங்களில் கதாதர் ஆர்கியூ பண்ணுவார் மகாபிரபு. நிமாய் நிமாய் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், கதாதரை கூப்பிட்டு, கதாதர் முக்தினா என்னன்னு சொல்லு. உடனே கதாதர் சொல்லுவாரு, முக்தியை பத்தி விளக்கம் கொடுக்கும்போது மகாபிரபு, இல்ல இல்ல, உனக்கு முக்தியை பத்தி உனக்கு தெரியல, நான் சொல்றேன் அப்படின்னு அவரை பேச விட்டு திரும்பி இவர் பேசுவார். அவர் டிஃபீட் பண்ணுவார். கதாதரன் சொல்லும்போது மகாபிரபு மறுத்து பேசுவார். இப்படி மணிக்கணக்கா 2 பேருக்கு டிஸ்கஷன் நடக்கும். கதாதர் முக்தியை பத்தி எக்ஸ்பிளைன், நோ நோ அப்படி இல்ல, இதுதான் முக்திக்கான மீனிங், மகாபிரபு விளக்க சொல்லுவார். இப்படி சில நேரம் கங்கை கரையில மணிக்கணக்கா பேசியது உண்டு. சில நேரங்கள்ல மகாபிரபு கதாதரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டு அவருக்கு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி அவருக்கு நிமாய் ஏன் இப்படி இருக்காருங்கிற மாதிரி. ஆனாலும் கதாதருக்கு நிமாயை விட்டு போக முடியாது. கதாதர் இந்த பாவம், கதாதரோட இந்த பாவம் ருக்மிணியோட பாவம். சில நேரத்தில் கிருஷ்ணா ருக்மிணி டீஸ் பண்ணுவார். ருக்மிணி சொன்னார், கிருஷ்ணா, ஓ ருக்மணி, நீ வைதர்பி, விதர்ப நாட்டு இளவரசி, நீ இப்ப என்ன ஏன் கல்யாணம் பண்ண? அங்க எவ்வளவு மன்னர்கள்லாம் காத்திருந்தாங்க உன்னை கல்யாணம் பண்ண. அப்படிலாம் ருக்மணியை கிருஷ்ணா டீஸ் பண்ணுவார். சோ கிருஷ்ணா எவ்வளவு ருக்மணியை டீஸ் பண்ணாலும், எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும், ருக்மணி ரொம்ப பணிவா, ரொம்ப அன்பா கிருஷ்ணர் நடந்துக்குவாங்க. அவங்க கிருஷ்ணர் எதிர்த்து பேசினதே, கிருஷ்ணர் எதிர்த்து பேசியோ மறுத்து பேசியோ அவர் திட்டியோ எதுவுமே பண்ணதில்லை. சில நேரம் ருக்மணி அழுகிறது உண்டு கிருஷ்ணாவுடைய வார்த்தைகளை கேட்டு. என்ன கிருஷ்ணா எப்படி சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ருக்மணிட்ட கிருஷ்ணர் சொன்னாரு, நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணி வேற யாராவது கல்யாணம் பண்ணி, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை, நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அப்ப ருக்மணி அழறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர், ரொம்ப மிருதுவான ஒரு பணிவான எளிமையான பக்தியை வெளிப்படுத்தினார் கதாதர். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன், கதாதருடைய லைஃப்ல முதல் பாடம், ஒரு சிறு வயதுல இருந்தே பகவான் மேல அன்பு. சிறு வயதுல இருந்தே ஒரு டிட்டாச்மெண்ட், எதுவுமே அட்டாச்மெண்டே கிடையாது. மெட்டீரியல் ஆப்புலன்ஸ் அவர் அட்டாச் பண்ண, அவர் மேல அவர் அட்ராக்ட் பண்ணவே இல்லை. இந்த பௌதிக வசதிகள், பேர் புகழ், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் கதாதர் கவரவே இல்லை. ஏன்னா கதாதர் கிருஷ்ணரால கவரப்பட்டிருக்காரு. சோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் பாடம், கதாதர் அவர் சிறு வயதுல இருந்தே கிருஷ்ணர் மேல கலங்கமில்ல அனுபவிச்சிருப்பார். ரெண்டாவது, கதாதருக்கு பௌதிகத்து மேல அட்டாச்மெண்டே கிடையாது, அவருக்கு கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட். அதனால இந்த பௌதிக கவர்ச்சி அவர் அட்ராக்ட் பண்ணவே இல்லை, பிகாஸ் கிருஷ்ணா அவர் அட்ராக்ட் பண்ணியிருந்தார். செகண்ட் லெசன். மூணாவது, கதாதர் இஸ் வெரி ஹம்பிள், ரொம்ப பணிவு, எளிமை. மகாபிரபு அந்த நிமாய் கதாதர் என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் கதாதர் ரொம்ப பொறுமையா அமைதியா மகாபிரபு நிமாயை அப்படியே கோஆபரேட் பண்ணி போயிடுவார். ஸோ நிமாயிட்ட ஆர்கியூ பண்றது, அவர்கிட்ட வாதம் பண்றது, அவரை இது பண்றது, அவரை டாமினேட் பண்ண மாதிரி அவர். பட் நிமாய் அது பண்ணுவார். நிமாய் என்ன பண்ணாலும் கதாதர் அதை அசெப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, நிமாய் தானே சொல்லிட்டு போகட்டும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, பொறுமை, எளிமை, பணிவு, இந்த மாதிரி தெய்வீகமான குணம் நிறைந்தவர் கதாதர். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு இந்த நிமாய் பண்டிட் நிறைய குறும்புத்தனமா நிலையில பண்ணிட்டு இருந்தாரு. கதாதர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாரு. அவர்கிட்ட சில நேரம் ஆர்கியூ பண்ணுவாரு. மகாபிரபு முக்தியை பத்தி கதாதர் முக்தியை பத்தி பேச சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அவர் சொல்ற விளக்கத்தை டிஃபீட் பண்ணிடுவாரு. சம்டைம் இந்த மாதிரி கங்கை கரையில மணிக்கணக்காக பேசிக்கிட்டு தென் நிமாய் எப்படி நடந்துகிட்டாலும் கதாதர் ஓகே, இஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட், நண்பன், அவன் என்ன சொல்ல சொல்லி. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிட் அவர் சங்கீத் நிலை பண்ணணும்னு முடிவு பண்ணார்.
சங்கீத் லீலா ஸ்டார்ட் பண்ணும். அவர் சங்கீத் லீலையை தொடர்ந்து முடிவு பண்ணோடனே அவர் கயையில போய் தன் அப்பாவுக்கு சாத்தா கொடுக்குற மாதிரி போய் அங்க ஈஸ்வரபுரி சந்திக்கிறார். கயையில கயையில போய் திரும்பி வரும்போது சைதன்ய மகாபுரு கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. அவர் கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாதிரி கழிவு வந்து எல்லாரும் மேலே தெளிக்குது. இந்த மாதிரி நிபாய்கிட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் மாற்றம். இது யாருமே ஆக்சுவலி எல்லா வைஷ்ணவரும் இயங்கிட்டு இருந்தாங்க. இந்த நிமாய்க்கு இருக்கிற புத்திசாலித்தனம், இவருடைய இன்டெலிஜென்ட், ஒரு டேலண்ட், இருக்கிற பாண்டித்யம். நிமாய் மட்டும் கிருஷ்ண பக்தர் ஆனார்னா இந்த உலகத்தையும் கிருஷ்ண பக்தி உலகத்தையும் கிருஷ்ண பக்தியில மூழ்கடிப்பாரு. ஆனா நிமாய் வந்து அன்னெசரியா ஆர்கியூமெண்ட் பண்ணி சுத்திட்டு இருக்காரு நவதீப்ல. அவங்க எல்லா வைஷ்ணவர்களும் பிரார்த்தனை செஞ்சிருந்து பகவான் எப்படியாவது நிமாய பக்தரா மாத்திருங்க. சோ இந்த பக்தருடைய எளிமை, பணிவு இதெல்லாம் இந்த உலகத்துக்கு காமிச்சாரு மகாபிரபு. கதாதருடைய பணிவு என்னன்றது நிமாய் வந்து திரும்பி வந்தா ஃபர்ஸ்ட் ரமாய் பண்டிதன் ஒரு டிவோட்டி பாக்குறாரு. ரமாய் பண்டிதர் மகாபலி சாகத்தில் ஒருவர். அவர் தான் பாக்குறாரு நிமாயோட வாயிலிருந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் வருது. இவர் எப்பவுமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் நிமாய் பண்டிட். இப்ப நிமாய் பண்டியோட கண்ணெல்லாம் வந்து பிரேமத்தால நினைந்திருக்கு. அவர் வந்து ரெண்டு கையும் வருத்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரி சாண்டிங் பண்ணிட்டே இருக்காரு. மகாபுரு சொல்ற எங்க பக்தர்கள் எங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூர் எங்க, அத்வைத பிரபு எங்க, நான் எல்லாரையும் பார்க்கணும். கதாதர் எங்க, இன்னைக்கு சாயந்தரம் வந்து நான் சுக்லாபுரம் பிரம்மச்சாரி வீட்டுக்கு வரேன், எல்லாரையும் வர சொல்லுங்க. இது ஓடுறாரு ரமாய் பண்ணி ஓடுறாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல எல்லாரும் பூ பறிச்சுட்டு இருக்காங்க பகவானுக்கு ஆரத்தி பண்றதுக்கு, மாலை போடுறதுலாம். ஓடி போறாரு, பெரும் மூச்சு வாங்க, தலை குத்திட்டு ஓடுறாரு. ஓடி வந்து அங்க எல்லாம் அப்படி சந்தோஷத்துல அவர் தலைகால் புரியா குதிக்கிறார். அத்வைத கேட்கிற ரமா என்ன என்ன நடந்தது, என்ன அதிசயம் அற்புதம், அதிசயம் நடந்தது, அற்புதம் என்ன என்ன அதிசயம் அற்புதம். நிமாய் வந்து கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாரு. நிமாய் சாண்டிங் பண்றாரு, நிமாய் அழறாரு, கிருஷ்ண நாமத்தை சொல்லி அழறாரு. எல்லா பக்தரும் ஹரிபோல் ஹரிபோல், ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, எல்லாம் அப்படி ஆகாசத்துக்கு துள்ளி குதிக்கிறாங்க. எங்க நிமாய் எங்க நிமாய் எங்க. அவர் சொன்னாரு சாயந்தரம் சுக்லாபுரம் பிரம்மச்சாரி வீட்டுக்கு வரேன், எல்லாரும் வர சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், பேரானந்தம் எல்லாருக்கும். ஏன்னா நிமாய் மட்டும் கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாருன்னா இந்த உலகத்தையும் ஒரு பிரேமத்துல மூழ்கடிச்சுவாரு. மகாபிரபு வராரு, எல்லா பக்தரையும் பார்த்து துவைத பிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர் நமஸ்காரம் பண்றாரு. எல்லாரையும் கட்டி தழுவிக்கிறார். கண்ணீராடி அபிஷேகம் பண்றாரு அவங்கள. கதாதர் என்ன பண்ணுவாருன்னா முன்னாடி வந்து முன்னாடியே நிமாய் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடியே சுக்லாபுர பிரம்மச்சாரி வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்குவேன். கதாதர் போய் ஒழிச்சுக்குவேன். மகாபிரபு வந்து எல்லா பக்தரையும் பார்த்து ஒருத்தரையா பார்த்து மகாபிரபு சொல்றாரு, நீங்க எல்லாம் எவ்வளவு காலம் பக்தி பண்ணீங்க, நான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். இவ்வளவு நாள் வந்து ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணி லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு தூய பக்தி பண்றீங்க. அத்வைத பிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூர், எங்க கதாதர் எங்க, என்னுடைய கதாதர் எங்க. அவர் குழந்தையில இருந்தே பக்தரா இருந்தாரு. நான் அவர்கிட்ட பல தடவை ஆர்கியூ பண்ணிருக்கேன். ஆனா அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர்கிட்ட அன்பா இருந்தாரு. எங்க அந்த கதாதர். உள்ள யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. யார் உள்ள இருக்காங்க, உள்ள யார் இருக்காங்க. அத்வைத பிரபு சொன்னாரு, மகாபிரபு உங்க கதாதர், உங்க கதாதர் உள்ள இருக்காரு. மகாபிரபு கதாதரா கதாதரா கூப்பிட்டோன்னே கதாதர் ஓடி வந்து மகாபிரபு தாமரை பார்த்து கதாதர் வந்து தோளோட தூக்கி மகாபிரபு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். என் மகாபிரபு சொல்றாரு, கதாதரா நீ வந்து ரொம்ப பாக்கியம் செஞ்சவன். நீ குழந்தையில இருந்தே கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு இருக்க. நான் பாரு என்னுடைய காலத்தை எவ்வளவு வீணாக்கிட்டேன், எவ்வளவு வீணாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மகாபிரபு கிருஷ்ண பக்தியில பிரேமத்துல பாடி நடனம் மாதிரி எல்லாரும் கீர்த்தம் செஞ்சு நடனம் ஆடுறாங்க பஞ்சதத்துவா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. எல்லா பக்தருக்கு பேரான மகாபிரபு கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடி எல்லா பக்தரும் அனுபவிக்கிறாங்க. ஆனா மகாபிரபு இப்ப எப்படின்னா திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெரிய மாற்றம். நிமாயா இருந்தவர் அப்படி மிடுக்கா நவதீபத்துல வந்து அப்படி நான் பெரிய பாண்டித்யன் அப்படி மிடுக்கா வளம் வந்தவரு இப்போ அதே தெருவுல நாமத்தை சொல்லி ஓடுற. சில நேரம் அழுகுறாரு, சில நேரம் சிரிக்கிறாரு, சில நேரம் தலையில உருண்டு பிறல்றாரு, சில நேரம் மைண்ட் உருந்துடுறாரு. சச்சி மாதாவுக்கு பயம் வருது, இந்த நிமாய் என்ன பண்ணிக்குவா தெரியாதே. ஐயோ என்ன நிமாய் யார் கண்ட்ரோல் பண்ணுவா, நிமாய் எப்படி கட்டுப்படுத்துது. நிமாய் வந்து இப்ப அவன் கண்ட்ரோல்லே இல்ல.
அவன் திடீர்னு அழறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுறான் தெருவுல, திடீர்னு தரையில உருண்டு பெறல்றான். அவன் எப்ப என்ன செய்யறான்னு தெரியல. சச்சி மாதா ஒரே பயம். அப்ப ஸ்ரீவாஸ்தா கிட்ட போறாங்க. ஸ்ரீவாஸ்தாக்கு நிமாய்க்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கான்? அவன் எப்பவுமே ஹரிநாமத்தை சொல்லிட்டே இருக்கான். அவன் கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வடியுது. அவன் நாவெல்லாம் தழுதழுக்குது, உடம்பெல்லாம் பை குத்திட்டு நிக்குது. ஸ்ரீவாஸ்தா ஒன்னும் பயந்துக்காதீங்க, நிமாய் வந்து கிருஷ்ணர் மேல தூய அன்பு, அந்த அன்பு வெளிப்படுத்துறாரு, நீங்க ஒன்னும் பயந்துக்க வேண்டாம். இல்ல எனக்கு பயமா இருக்கு, நிமாய் என்ன பண்ணுவான்னு தெரியாது. திடீர்னு போய் செவுத்துல முட்டிக்கிறான். அவனுக்கு என்ன எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியல, பயமா இருக்கு. யாரு நிமாயை கண்ட்ரோல் பண்ண முடியும்? சச்சி மாதா ஒரே கவலை. அப்போ ஒரு நாள் கதாதர் வந்து நிமாயை பார்க்க வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. கதாதரை பார்த்த உடனே மகாபுரு ஓடி போய் கதாதரை கட்டி தள்ளிவிட்டு கண்ணுல இருந்து ஒரு கண்ணீராலே அபிஷேகம் பண்றாரு. கதாதரா கதாதரா, கிருஷ்ணர் எங்க, கிருஷ்ணர் எங்க இருக்காரு, கிருஷ்ணர் எங்க, நான் உடனே பார்க்கணும், கிருஷ்ணாவை நான் பார்க்கணும், கிருஷ்ணாவை நான் பார்க்கணும். கதாதர் சொன்னாரு, நிமாய், ஓ கௌரசுந்தர், கௌரங்கா, நீ ஏன் இவ்வளவு இது பண்ற? கிருஷ்ணன் பார்க்கலாம், கிருஷ்ணரை பார்க்கலாம், பொறுமையா இருக்கணும். ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? பொறுமையா இரு. கிருஷ்ணரும் இதயத்திலே இருக்காரு, கிருஷ்ணாவும் இதயத்திலே இருக்காரு. கிருஷ்ணன் இதயத்துல இருக்காரா? கிருஷ்ணர் இதயத்தை ரெண்டா பிளக்க போயிட்டாரு மகாபுரு. கதாதர் சொன்னாரு, கிருஷ்ணா அவன் இதயத்துல இருக்காருன்னு. மகாபுரு ரெண்டு கை வச்சு இதயத்தை பிளக்க போயிட்டாரு, ஹனுமான் பிளக்குற மாதிரி. ஹனுமான் இதயத்தை திறந்து காப்பார்ல, அந்த போட்டோல இருக்குல்ல, ஹனுமான இதயத்துல ராமர் லட்சுமணன் எப்போ இருக்காங்க, சீதாராமர் எப்போ ஹனுமான இதயத்துல குடி கொண்டிருக்காரு. சோ சைத்தன்ய மகாபுரு தன் இதயத்தை பிளந்து கிருஷ்ணரை பார்ப்போம். கிருஷ்ணர் இதயத்துல இருக்காரா, ஏன் அங்க ஒளிஞ்சிருக்காரு, நான் பார்க்கணும். இதயத்தை பிளக்க போயிட்டேன், மார்பரட்டா பிளக்க போயிட்டாரு மகாபுரு. உடனே கதாதர் கை பிடிச்சாரு, கௌரங்கா இப்படி எல்லாம் பார்க்க முடியாது, பேசாம நிமாய் வருவார், நீ சாண்ட் பண்ணு. சாரி, கிருஷ்ணர் வருவார், கிருஷ்ணரை பார்க்கலாம், சாண்டிங் பண்ணணும், உட்காந்து சாண்ட் பண்ணி பேசாம இரு. கதாதர் சொன்னு கேட்டுக்கிட்டே. கதாதர் சொன்னே மகாபுரு கேட்டுட்டாரா? சச்சி மாதாவுக்கு பெரிய ஆச்சரியம். யாரு யாரு நிமாயை கண்ட்ரோல் பண்ணுவா, யாரு சொல்லி கேட்பா, யாருமே சொல்லி நிமாயை பண்ண முடியலையே. இந்த கதாதர் சொன்ன உடனே நிமாய் கேட்டுக்கிறாரு. உடனே சச்சி மாதா ஓடி வந்து, கதாதர் கதாதர், நீ எப்போ நிமாயை விட்டு போயிடக்கூடாது, நிமாய் கூடயே இருக்கணும். நீ நிமாய் கூட இருந்தா எனக்கு பயம் இல்லை, நான் நிமாயை வந்து பயந்துக்கவே வேண்டாம், நீ எப்பவுமே நிமாய் கூடயே இருக்கு. இந்த மாதிரி கதாதர் பண்டிதன், அதான் ஒரு பக்தருடைய பாவம் என்ன இன்னொரு பக்தரால தான் போச்சு. சோ சைதன்ய மகாபிரபு என்ன நினைக்கிறாரு, அவர் இதயத்துல என்ன மாதிரி பக்தியை வெளிப்படுத்துறாங்கிறத தூய பக்தரான கதாதராக போச்சு. கதாதர் வெரி ஹாப்பி, கதாதர் ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து மகாபிரபு கூடயே போறாரு. மகாபிரபு எப்பெல்லாம் வந்து கிருஷ்ண பிரேமத்துல வந்து தன்னை மறந்து செயல்படுவாரோ கதாதர் வந்து ஒரு சமாதானம் கொடுத்துரு. அது சச்சி மாதா கவலை இல்லை, ஓகே கதாதர் கூட இருந்தா எனக்கு கவலை இல்லை, நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி கதாதர் வாஸ் வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப சாமர்த்தியமா மகாபிரபு வந்து கவனிச்சுக்கிறார். என் கதாதரோட இன்னொரு குவாலிட்டி என்னன்னா, போர்த்து நாலாவது குவாலிட்டி, எந்த வைஷ்ணவர் கண்டாலும் சேவை பண்ணும். நவதீபத்துல எந்த வைஷ்ணவர் வந்தாலும் எல்லா வைஷ்ணவருக்கும் சேவை, வைஷ்ணவ சேவா. வைஷ்ணவ சேவை அப்படின்னா கதாதர் முன்னாடி வந்து நிப்பாரு. வைஷ்ணவ சேவைன்னு சொன்னாலே கதாதர் முன்னாடி வந்து நிப்பாரு. அப்போ ஒரு நாள் நவதீபத்துக்கு ஒன்றிக் வித்யாநிதினு ஒரு வைஷ்ணவர் வர்றாரு. ஒன்றிக் வித்யாநிதி அவர் வந்து இஸ் ஃப்ரம் ஈஸ்ட் பெங்கால். ஆக்சுவலி அவர் ஒரிஜினல் அவர் வந்து கிழக்கு வங்காளத்தை சேர்ந்தவர், பெரிய ஜமீன்தார். அவருக்கு வந்து கிழக்கு வங்காளத்துல ஒரு வீடு இருந்து ஒரு அரண்மனை இருந்தது, மேற்கு வங்காளத்துல ஒரு அரண்மனை இருந்தது, பெரிய அரண்மனை. சோ சில நேரம் புண்டி வித்யாநிதி கிழக்கு வங்காளத்துல இருப்பாரு, சட்டகாம் டிஸ்ட்ரிக்ட், இன்னைக்கு அந்த இடம்லாம் இருக்கு. சம்டைம் புண்டி வித்யாநிதி வெஸ்ட் பெங்காலுக்கு வருவார், அங்க கொஞ்ச நாள் தங்கி இருப்பாரு கங்கை கரையில. புண்டி வித்யாநிதி சைதன்ய மகாபிரபுக்கு மிக 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 பிரியமான ஒரு பக்தர். சைதன்ய மகாபிரபு புண்ட்ரிக் வித்யாநிதிய தன்னுடைய அப்பாவுடைய ஸ்தானத்துல வச்சு. ஒரு நாள் மகாபிரபு கீர்த்தன் பாடிட்டு இருக்காரு, திடீர்னு புண்ட்ரிகா புண்ட்ரிகா புண்ட்ரிகான்னு கத்துறாரு, சத்தம் போடுறாரு, கீர்த்தனை பாடுறாரு, ஓ புண்ட்ரிக் வித்யாநிதி, ஓ புண்ட்ரிக் வித்யாநிதி. பக்தர்கள் எல்லாம் பாக்க, என்னது அப்பவுமே மகாபிரபு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவான் நாமத்தை தானே பாடுவாரு, இன்னைக்கு என்ன புண்ட்ரிகாங்கிறாங்க. ஓ அது இதுவா இருக்கலாமே, ஏன்னா பகவானுடைய கண்கள் செந்தாமரை கண்ணன், அவர் கண்கள் தாமரை இதழ் போல இருக்கும். அதனால புண்டரீகாட்ச பெருமாளான அந்த செந்தாமரை கண்ணனை பகவான் பாடலாம் இல்லையா?
இல்லையே, வித்யாநிதினு ஏதோ சொல்றாரு. அது யாரு வித்யாநிதி? சரி, மகாபிரபுட்டி கேட்டுருவோம். இந்த பக்தர் எல்லாம் கேட்கிறாங்க, மகாபிரபு யார் அந்த புண்ட்ரி வித்யாநிதி? ஓ, புண்ட்ரி வித்யாநிதி அவர் வந்து ஆச்சாரிய நிதி, அவர் பிரேம நிதி, அவர் வந்து கிருஷ்ண பிரேமத்தினுடைய கிடங்கு, டெப்போ, கிருஷ்ண பிரேமத்தின் இருப்பிடம், உறைவிடம். அவர் எனக்கு பிரியமான பக்தர், எனக்கு அவர் தந்தையை போல அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு 5 வாய் இருந்தா எப்படி புண்ட்ரி வித்யாவோட புகழ பாட முடியுமோ அப்படி பாடுறாரு. நீங்க எல்லாம் ஒரு நாள் பாப்பீங்க, புண்ட்ரி வித்யாநிதி நவதீபத்துக்கு வருவாரு. அப்ப நீங்க எல்லாம் அவரை பாப்பீங்க, அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்குவீங்க. அவர் ஒரு தூய பக்தர், அவர் தரிசிக்கிறதே பெரும்பாக்கியம். அப்படி புகழ்ற மகாபிரபு புண்ட்ரி வித்யாநிதி. அந்த புண்ட்ரி வித்யாநிதி நவதீப் வந்திருக்காரு. நவதீபத்துல எந்த வைஷ்ணவர் வந்தாலும் முகுந்த தாத்தா ஓடி வந்து சொல்வாரு, ஓ, நவதீபத்துல ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காரு, நம்ம சேவை பண்ண போகணும். கதாதரா, நவதீபத்துல ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காரு, நீ சேவை பண்ண வரியா? என்ன கேட்டுட்டீங்க, வரையான்னு? வைஷ்ணவ சேவை தானே பிரதானம், உடனே போலாம். சோ கதாதர் கூட்டிட்டு வராரு பொன்றிரி வித்யாநிதிக்கு சேவை பண்றதுக்காக. பொன்றிரி வித்யாநிதி அவர் உட்கார்ந்துருக்காரு, பட்டு வஸ்திரம் எல்லாம் போட்டு, பட்டு மெத்த, பட்டு வஸ்திரம், சுத்தியும் வந்து 10-15 சேவகர்கள் அவருக்கு சாமரம் வீசிட்டு இருக்காங்க. அவருக்கு குட்கா குட்கா குடிச்சிட்டு இருக்காரு. பெரிய அரண்மனை. கதாதர் பாக்குறாரு, இந்த முகுந்த தாத்தா யாரோ ஒரு வைஷ்ணவருக்கு சாது வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அரண்மனைக்குள்ள சாதுக்கு என்ன வேலை? அவர் ஏதோ மரத்தடியில உட்காந்துருக்கலாம், இல்ல குடிசை வீட்டுல இருக்கலாம். ஏன்னா, நான் முன்னே பேசின மாதிரி கதாதர் பிறவியிலிருந்தே பௌதிக பற்றுதல் இல்லாதவர், தூய பக்தர். அவருக்கு பௌதிக வசதி, இந்த பௌதிக பற்றுதல், பௌதிக விஷயங்களை அனுபவிக்கணுங்கிற துளி கூட எண்ணம் இல்லாது. அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன புத்த தத்தா ஏதோ வைஷ்ணவர் வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஒரு பெரிய அரண்மனை, பேலஸ். அப்படி ஆடம்பரமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை, அழகழகான கண்ணாடிகள், அழகழகான வளைவுகள், வர்ணங்கள் தீட்டப்பட்ட ஒரு அழகான அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா அங்க ஒரு அறையில புன்றி குதியை உட்கார்ந்து இருக்காரு. பெரிய நீளமா தலைமுடியெல்லாம் வச்சு, அப்படி அழகா திலக்கம் எல்லாம் போட்டு, அப்படி துளசி மாலை போட்டு, கழுத்துல அழகா மாலையெல்லாம் போட்டு, ஆபரணங்கள் எல்லாம் போட்டு, கையில பிரேஸ்லெட், கங்கணங்கள், குண்டலங்கள் எல்லாம் போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கு. பூதத்தை போய் நமஸ்காரம் பண்றாரு. அதான் அதற்கு ஒரே ஆச்சரியம், என்னது யாதோ ஒரு வைஷ்ணவத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவர் என்ன ஒரு பெரிய ஜமீன்தார். இந்த ஜமீன்தார் எவ்வளவு இன்பம் அனுபவிக்கிறாரு, எவ்வளவு வசதியான மாளிகை என்ன, கோபுரம் என்ன, சேவர்கள் என்ன, பணிப்பெண்கள் என்ன, பட்டு வஸ்திரம் என்ன, பட்டு மெத்தை என்ன, வண்ண வண்ண ஆபரணங்கள் என்ன, விதவிதமான உணவுகள் என்ன, இதற்கு எப்படி ஒரு வைஷ்ணவரா இருக்க முடியும் அப்படின்னு கதாதருக்கு ஒரு சின்ன டவுட் வந்து, என்னது ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்றேன்னு சொல்லி யாரோ ஒரு ஜமீன்தார் முன்னாடி கூட்டி வந்து வச்சிருக்காரு. இந்த ஜமீன்தார் இஸ் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன். இந்த ஜமீன்தாரு ஒரு பௌதிகவாதி, இவர் எப்படி ஒரு வைஷ்ணவரா இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு கதாதர். முகுந்ததத்தா புரிஞ்சுன்றாரு. கதாதருக்கு வந்து பொன்றிரி வித்யாநிதி ஒரு தூய பக்தர் தெரியல. ஏன்னா முகுந்த தத்தாவுக்கு தெரியும் பொன்றிரி வித்யாநிதி ஒரு தூய பக்தர். ஏன்னா முகுந்த தத்தாவும் ஈஸ்ட் பெங்கால், அவரும் கிழக்கு வங்காளத்தை சார்ந்தவர். அவரும் கிழக்கு வங்காளத்தை சார்ந்தவரா இருக்கிறதுனால பொன்றிரி வித்யாநிதி பத்தி ஒரு நல்லா தெரிஞ்சிருக்காரு. கதாதர் தெரியல. சின்ன பையன் கதாதர். கதாதர் நினைக்கிறாரு, என்னது இது, இந்த என்ன என்ன மாதிரி வைஷ்ணவர் இவரு. உடனே புரிஞ்சுக்கிறார் முகுந்த தத்தா, ஓ, கதாதருக்கு வந்து பொன்றிரி வித்யாநிதியோட பக்தி என்னன்னு தெரியல, அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல ஆழமான அன்பு வச்சிருக்காரு, அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம் வச்சிருக்காருன்னு கதாதர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு முகுந்த தத்தா என்ன பண்றாரு, பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்தை பாடுற. பாகவதத்துல இருந்து சுகதேவ் கோஸ்வாமி கிருஷ்ணாவுடைய மகிமை, அதாவது கிருஷ்ணாவுடைய கருணை, தயாளு, கிருஷ்ணா எவ்வளவு எவ்வளவு தயாளு குணம் படைச்சவர். ஏன்னா அந்த கிருஷ்ணர் எவ்வளவு தயாளு குணம் படைச்சவர்னு சுகதேவ் கோஸ்வாமி பரிசுத்து சொல்றாரு. இந்த பூதனை அரக்கிருக்காளே, இந்த பூதனை அரக்கி கிருஷ்ணரை கொள்றதுக்காக மார்புல வசத்தடை வந்தான். கிருஷ்ணரை கொள்றதுக்காக இந்த பூதனை அரக்கி மார்புல வசத்தடை வந்தா, இந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, பூதனைக்கு அம்மாவுடைய ஸ்தானத்துக்கு கொடுத்துட்டு அவர் வந்து பால் குடிச்சுட்டு மட்டும்தான் அவர் மீறி சேர்த்து எடுத்துட்டாரு. இவரோட கருணை வாய்ந்தவர் யாரு? தன்னை கொல்ல வந்த அரக்கிக்கும் அம்மாவுடைய ஸ்தானத்துக்கு கொடுத்தாரு. இவரை விட ஒரு கருணை வாய்ந்தவர் யாரு இருக்க முடியும்? அஹோ பாக்கியம் ஸ்தான கால பூதம். அஹோ பாக்கியம், என்ன பாக்கியம் செஞ்ச அந்த பூதனா, தன் மார்புல விஷம் தடை வந்தான்.
ரம்பா தயாலு சரணம் பிரபத்தியே. இந்த கிருஷ்ணரை விட ஒரு கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? தன்னை கொல்ல வந்து அரைக்கும் வந்து அம்மா ஸ்தானத்து கொடுத்தாரே அந்த கோவிந்தன், அந்த கோபாலன், அந்த சியாமசுந்தரனுடைய தாமரை திருவடியை நான் சரணடைகிறேன் அப்படின்னு சுகதேவ கோசாமி பாடுறாரு. அந்த ஸ்லோகத்தை வந்து படிக்கிறாரு புண்டரீகதேவன். அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே புண்டரீகதேவனுக்கு கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வருது. அருவி மாதிரி. நமக்கெல்லாம் பாவம் கேட்டா தூக்கம் வருது. தூக்கம் வருது, ஜபம் பண்ணா தூக்கம் வருது. ஆனா புண்டரீக வித்யாநிதி அந்த பாகவத ஸ்லோகத்தை கேட்ட உடனே கண்ணுல இருந்து அருவி மாதிரி கண்ணீர். கிருஷ்ணா 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 குத்தால கிழிச்சு, பத்து மத்தையெல்லாம் கிழிச்சு அவங்க உருண்டு பரடுறாரு. குர்த்தால கிழிஞ்சு, வேஷ்டி கிழிஞ்சு போய் அந்த பட்டு மத்தையெல்லாம் கிழிச்சு தாயில உருண்டு பரடுறாரு. பார்த்துட்டு இருக்காரு. 10 குண்டர்கள், அவருடைய சேவர்கள் 10 பேர் சேர்ந்து அவரை பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியல. அவர் 10 பேர் சேர்ந்து அவரை பிடிக்க பாக்குறாங்க, பிடிக்க முடியல. தாயில உருண்டு பரடுறாரு. அங்க இருக்கிற மேஜை நாற்காலி எல்லாம் உடைஞ்சு, எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் உடைஞ்சு, இந்த கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு, அது கொஞ்ச நேரத்துல இந்த அறைய அலங்கோலமா மாறிடுச்சு. அப்படியே கிருஷ்ணா 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 கதறி அழுது, அப்படியே உடம்பெல்லாம் மயக்குத்திட்டு நாவெல்லாம் தழுதெடுத்து கண்ணுல இருந்து அப்படி தாரதாரையா கண்ணி வந்து ஒன்றைக்கு தேடி மயங்கி போயிட்டேன். சமாதி நிலைக்கு போயிட்டேன். 6 மணி நேரம் அப்படியே சமாதி நிலையில இருக்காரு. 6 மணி நேரம் அப்படியே மயக்கத்துல இருக்காரு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வந்தது. அப்பதான் புரியுது, ஐயோ நான் என்ன பண்ணிருந்தேன். அந்த அறையே தலையில இருக்கு. அப்படியே நொந்து போயிட்டாரு. ச்சே, நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். கிருஷ்ணனுடைய நாமத்தை கேட்டோம், அவருடைய மகிமையை கேட்ட மாத்திரத்துல தன்னை மறந்து போயிட்டாரு புண்டரீக. கதாதர் பார்த்தோன்னு அப்படி பிரமிச்சு போனாரு. இந்த மாதிரி பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணர் கருணை வாய்ந்தவர் பார்த்தே தான் அவர் சொன்னாரு. அதுக்கே இப்படி பிரேமம் வருதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் கிருஷ்ண உணர்வுல லயிச்சிருப்பாரு. தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன். ஒரு வைஷ்ணவரை நான் வெளி தோட்டத்துல எடை போட்டு பெரிய அபராதம். ஒரு வைஷ்ணவரை நான் வெளி தோட்டத்துல எடை போட்டு அபராதம் பண்ணிட்டேன். இதற்கான பிராயச்சித்தம் என்னன்னா, நான் அவருடைய தாமரை திருவடிகளே சரணடையேன், அவருடைய சேவகனா இருக்கும். முகுந்ததத்தோட ஓடி வந்தார். முகுந்தா முகுந்தா, பெரிய தப்பு செஞ்சுட்டேன். நான் வந்து புண்டரீக வித்யாநிதி யாரும் புரியாம நான் வந்து அவரை ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், ஒரு பௌதிகவாதி நினைச்சிட்டேன். தயவு செய்து என்ன அவருக்கு அழைச்சிட்டு போங்க, நான் அவருடைய சீடராகும். அவருடைய சீடராகி நான் அவருக்கு என் குரு, அவரை என் குருவா ஏத்துட்டு நான் வாழ்நாள் முழுதும் அவருக்கு சேவை பண்ணணும். முகுந்ததத்தா வந்து சொன்னாரு, ஓ புண்டரீக வித்யாநிதி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கதாதர் வந்து உங்கள்கிட்ட தீட்சை வாங்கணும், உங்களுடைய சீடனா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. புண்டரீக வித்யாநிதி சொன்னாரு, கதாதர் மாதிரி ஒரு சீடர் கிடைக்க நான் செஞ்சது பாக்கியம். ஏன்னா கதாதர் வந்து சிறு வயதுல இருந்தே கிருஷ்ணர் மேல அலாதி பக்தியும் அன்பும் பிரியமுடையவர். அவருக்கு பௌதியத்துல பற்றதுலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சீடன் எனக்கு கிடைக்க நான் செஞ்ச பாக்கியம். கதாதர் எடுத்து மடியில உட்கார வச்சு, கதாதர் மடியில உட்கார வச்சுட்டு புண்டரீக வித்யாநிதி தன்னுடைய அன்பு செலுத்துறாரு. மகாபிரபு ரொம்ப சந்தோஷம். கதாதர் வந்து புண்டரீக வித்யாநிதி தீட்சை வாங்கிட்டாரு. சோ இதுதான் 5வது பாடம். நம்ம என்னைக்குமே வந்து ஒரு வைஷ்ணவரை உடல் ரீதியா எடை போடவே கூடாது. அவர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, ஒரு வைணவனை வெளி தோட்டத்துக்கு இடம் போடக்கூடாது. அவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்த ஜாதியை சேர்ந்தவர். வைஷ்ணவரே ஜாதி புத்தி. வைஷ்ணவத்தை ஜாதி பார்க்க கூடாது, அவருடைய பிறப்பை பார்க்க கூடாது. வைஷ்ணவரை வைஷ்ணவராக பார்க்கிறது. கதாதர் கத்துக் கொடுக்குறாரு, எப்படி வைஷ்ணவர் நம்ம வைஷ்ணவரை பார்த்து. கொஞ்ச நாள்ல சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டாரு. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாத பூரி போப்பாருன்னு கதாதர் அழகு. கதாதர் முடிவு பண்ணாரு, நிமாய் கௌரங்கர் இல்லாம என்னால இருக்க முடியாது, அதோட நானும் ஜெகநாத் பூரி போவேன், நானும் சன்னியாசம் இருக்கேன். கதாதர் கேள்விப்பட்டாரு, மகாபிரபு வந்து ஜெகநாத பூரியில தான் இருக்க போறாரு, அவர் எங்கேயும் போக போறது இல்ல. அப்போ நானும் உறுதி எடுத்துக்கிறேன், ஜெகநாதபுரியில தான் நான் சன்னியாசி இருப்பேன். ஜெகநாதபுரி விட்டு நான் மகாபிரபு எங்க இருக்காரோ நான் அங்க இருப்பேன், ஜெகநாதபுரியில தான் இருப்பேன். நான் அந்த சேத்திரத்துல சன்னியாசம் எடுத்துக்கிட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். வலுவான உறுதி எடுத்துக்கிட்டாரு. சைதன்ய மகாபிரபு எங்க இருக்காரோ அதான் எனக்கு விருந்தாவனம், அதுதான் எனக்கு வந்து நவதீப், அதுதான் எனக்கு துவாரகா, எல்லாம் அதுதான். அதனால ஜெகநாதபுரிய மகாபிரபு தேர்ந்தெடுத்து இருக்காரு. அதனால அவருடைய சங்கத்திலே நான் இருக்கணும். கதாதரும் சன்னியாசம் எடுத்துட்டு அவரும் ஜெகநாதபுரிக்கு சென்று மகாபிரபு பக்கத்திலே இருந்து அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை கலந்துட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு
கதாதர் மகாபிரபுடைய, அதாவது மகாபிரபு கதாதர் எப்படின்னா, மகாபிரபு வந்து கதாதருக்கு பிராணநாதர், கதாதர பிராணநாதன். சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு பேர் வந்து கதாதர பிராணநாதன், கதாதருடைய பிராணன், உயிர் சைத்தன்ய மகாபிரபு. பிரிக்க முடியாது. இப்ப இந்த உடல்ல இருந்து உயிரை பிரிச்சுட்டா இந்த உடல் செயல் இருந்துரும், இந்த உடல் செயல் இருந்துரும். அப்ப இந்த உடல்ல உயிர் தான் பிரதானம். அந்த மாதிரி கதாதர் வந்து மகாபிரபு இல்லைன்னா செயல் எழுந்துருவார். மகாபிரபு தான் அவருக்கு உயிர், ஆன்மா, பிராணன். அதனால மகாபிரபு இன்னொரு பேரு கதாதர பிராணநாதன். ஒரு நாள் கடற்கரை பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க மகாபிரபுவும் கதாதரும். அப்ப அந்த யமேஸ்வரன் ஒரு அழகான ஒரு மணல் மேடு இருக்கும். அங்க ஒரு அழகான விக்கிரகம் கோபிநாதர். இந்த கோபிநாத விக்கிரகத்தை மகாபிரபு என்ன பண்றாரு, கழிச்சு மகாபிரபு கோபிநாத விக்கிரகம் கிடைச்சு அந்த மணல் மேட்ல. அந்த கோபிநாத விக்கிரகத்தை எடுத்து மகாபிரபு கதாதர் கொடுத்து, கதாதரா இந்த விக்கிரகத்தை நீ எப்பவும் வர்ஷிப் பண்ணும். இந்த விக்கிரகம் எனக்கு இந்த விக்கிரகத்துக்கு வித்தியாசமே கிடையாது. நீ வந்து இந்த கஷேத்திரத்தை விட்டு போக கூடாது. நீ எப்பவுமே இந்த கோபிநாதருக்கு சேவை பண்ணிட்டே இருக்கு. கோபிநாதருக்கு ஆரத்தி பண்றது, மாலைகள் தொடுக்கிறது, பூஜைகள் செய்யறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் நீ தினமும் பாகவதம் படிக்கணும். சோ மகாபிரபு கதாதருக்கு ஒரு 3-4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், உபதேசம், அவருடைய கட்டளை. ஒன்று, பாகவதம் தினமும் பாகவதம் படிக்கணும். 2, சீடர்களை ஏற்றுக்கொள்ளணும், தீட்சை கொடுத்து சீடர்களை ஏற்றுக்கணும். 3, எப்பவுமே கோபிநாதர் சேவையில இருக்கு. 3 கட்டளை. எப்பவும் கோபிநாதர் சேவையில இருக்கணும், பாகவதம் படிக்கணும், அப்புறம் சீடர்களை ஏற்றுக்கணும், தீட்சை கொடுத்து சீடர்களை ஏற்றுக்கணும். மகாபிரபு பூரியில தங்கி இருக்காரு. கதாதரும் மகாபிரபுவோட அன்பு செஞ்சுட்டு சாங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணிட்டு கோபிநாதருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. கோபிநாத விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்றது, திருமஞ்சனம் செய்யறது, அலங்காரம் பண்றது, விதவிதமான உணவு தயாரித்து போகா நிவேதனம் செய்வது, கோபிநாதருக்கு அலங்காரம், அப்படி ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கு கதாதர். தினமும் கதாதர் பாகவதம் படிப்பார். கதாதர் பாகவதம் படிக்கிறது கேட்கறதுக்கு மகாபிரபு பர்சனலா டெய்லி வருவார். டெய்லி வந்து தினமும் வந்து உட்காந்துட்டு இந்த கோபிநாதர் கோயில்ல மகாபிரபு கதாதர் பாகவதம் படிக்க சொல்லி கேட்பார். எவ்ரி டே, ஒரு நாள் மகாபிரபு கோபிநாதர் கோயில வந்து உட்காந்துட்டு பாகவதம். பாகவதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாகவதான் வைஷ்ணவ பிரியம், வைஷ்ணவருக்கு ரொம்ப பிரியமான ஸ்ரீமத் பாகவதம். இப்படி பல தடவை பிரகலாதருடைய சரித்திரம், துருவ சரித்திரம், நூற்றுக்கணக்கான முறை திரும்ப திரும்ப மகாபிரபு கேட்கிறார் கதாதரை படிக்க சொல்லி. இந்த மாதிரி கதாதர் மகாபிரபு பிரசாதம் எல்லாம் பண்ணி கொடுத்து பாகவதம் படிச்சு அவர் ரொம்ப ஆனந்தமா சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் மகாபிரபு விருந்தாவனம் போலான்னு முடிப்பார். பூரியில இருந்து விருந்தாவனம் யாத்திரை போலாம். மகாபிரபு யாத்திரை போலாம் நினைக்கும் கதாதர் ரெடியா முன்னாடி இருக்காரு, பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு. என்ன 2 தோத்தி சதர் தான், சன்னியாசிக்கு வேற என்ன. மகாபிரபு கூட ரெடியா நீங்க மகாபிரபு கிட்ட கதாதர் நீங்க வரேன்னு. மகாபிரபு நீங்க விருந்தாவனம் போறீங்க, உங்களை விட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? உங்களை விட்டு நீங்க என்னை விட்டு நீங்க போறது என் உடலை விட்டு நான் உயிர் தனியா போற மாதிரி, என்னால இருக்க முடியாது. பேசிட்டு மீன் தண்ணீர் இன்றி மீனால் உயிர் வாழ முடியாது. அது மாதிரி பகவான் இல்லாம தூய பக்தரால் வாழ முடியாது. கதாதர் அழகாரு, மகாபிரபு என்னையும் கூட்டிட்டு போங்க. மகாபிரபு சொல்ற நோ நோ நோ, இல்ல கதாதர் நீ உறுதி எடுத்துட்டு இருக்க. நீ என்ன உறுதிமொழி எடுத்துக்க? நீ கோபிநாதருக்கு இந்த கஷேத்திரத்திலே இருந்து நான் சேவை பண்ணுவேன், இந்த கஷேத்திரத்திலேயே நான் சன்னியாசியா இருந்து என் வாழ்நாள் முழு கோபிநாதருக்கு சேவை பண்ணுவேன், நீ உறுதி எடுத்திருக்க. நீ எப்படியே கூட வர முடியும்? நான் என் உறுதியில நரகத்துக்கு போட்டோம், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், அவங்க கூட தான் வருவேன். இல்ல கதாதர், அப்படி பண்ண முடியாது. நீ எடுத்துட்ட உறுதியை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுதான் என்னுடைய விருப்பம். இல்ல மகாபிரபு, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால கோபிநாதருக்கு சேவை பண்ண முடியாது, என்னால இங்க இருக்க முடியாது, நானும் உங்க கூட வருவேன். மகாபிரபு சொன்னாரு, ஓகே, என்னுடைய விருப்பம், என் விருப்பம் என்னன்னா நீ இங்க தங்கி இருக்கணும். உன் விருப்பம் என்ன, நீ என் கூட வரணும். நீ என்னுடைய விருப்பத்தை பின்பற்ற விரும்புறியா, இல்ல நீ உன் விருப்பம் போல இருக்குன்னு நினைக்க, நீ எப்படி பண்ணி. பட் நான் விரும்புறது என்னது, நீ இங்கதான் இருக்கணும் சொல்லிட்டு மகாபிரபு போட்ல போற. கதாதர் அப்படி மயங்கி விழுந்து. ஏன்னா மகாபிரபு என்ன விரும்புறாரு, கதாதர் அங்கேயே தங்கி இருக்கணும். சோ இதுதான் 6வது பாடம். ஒரு பக்தர், ஒரு பக்தர் அல்லது ஒரு சீடர் ஆன்மீக குரு என்ன விரும்புறாரோ அதை செய்யணுமே தவிர, நான் விரும்புறது ஆன்மீக குரு எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் விரும்புறத. அப்போ ஒரு பக்தர் எப்படி இருக்கணும்னா, பகவான் என்ன விரும்புறாரு என்கிட்ட, ஆச்சாரியர் என்ன, அப்போ பகவான் என்ன என்கிட்ட விரும்புறாரு எனக்கு எப்படி தெரியும்?
ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, ஆச்சாரியர் என்ன விரும்புறாரு, அப்ப என் குருநாதர் என்கிட்ட என்ன விரும்புறாரு, என்னுடைய மூத்த அதிகாரிகள் என்கிட்ட என்ன விரும்புறாங்க, என் ஆச்சாரியர்கள் எனக்கு 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 சொல்லிக் கொடுக்குற பக்தர்கள் என்கிட்ட என்ன விரும்புறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணும். நாம ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி நான் என் இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. அது பரம்பரா இல்ல. அது பரம்பரா. பரம்பரா சிஸ்டம் மீன்ஸ் வி ஹேவ் டு ஃபாலோ தி அத்தாரிட்டி. பரம்பரை சிஸ்டம் நம்ம அத்தாரிட்டி அதிகாரிகள் பின்பற்றுறது. பகவான் என்ன விரும்புறாரு அப்படின்னு ஆச்சாரியருக்கு தெரியும். ஆச்சாரியர் என்ன விரும்புறாரு, ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே ஆச்சாரியர் திருப்திப்படுத்த, குருவை திருப்திப்படுத்துறது. ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே குருவை திருப்திப்படுத்துறது. கதாதருக்கு என்ன ஆசை, மகாபிரபு கூட போகணும். ஆனா மகாபிரபுக்கு என்ன ஆசை, கதாதர் இங்கே இருக்கு. ஆக்சுவலி மகாபிரபுனாலே கதாதர் பிரிஞ்சிருக்க முடியாது. ஆனா மகாபிரபு என்ன சொல்றாரு, எனக்கும் கோபிநாதர் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், நானும் கோபிநாதர் வேறு வேறு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கதாதர் தன்னுடைய ஆசையை விட்டுட்டு மகாபுடைய ஆசையை நிறைவேற்றணும். அங்கதான் அங்கதான் ஒரு தூய பக்தர், ஒரு சீடர் எப்படி நடந்துக்கிறாரு. எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, ஆனா அதை விட என் குருவோடைய விருப்பம் தான் எனக்கு முக்கியம். பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, குருவோடைய கட்டளையை நிறைவேற்றதான் முக்கியம். என் ஆசை பாசனை தூக்கி வெளியே போடும். என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் அதுல தூக்கி போட்டு, அதுதான் சரணாகதி. சரணாகதினா என்னது, என் குரு என்கிட்ட என்ன விரும்புறாரு, என் அதிகாரிகள் என்கிட்ட என்ன விரும்புறாங்க, அதே கதாதர் என்ன பண்ணாரு, ஓகே மகாபுரு விட்டு போகும்போது அவர் வருத்தமா தான் இருந்தது. அவர் பூரி போறாரு, என்ன விட்டு போறாரு. ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, முதல் தடவை மகாபிரபு பூரியில இருந்து பிருந்தாவனம் போக ட்ரை பண்ணுவார், போக முடியாது. அவர் பிருந்தாவனம் போறேன்ட்டு தனி நாட்டு சாலையில போய் ரூப கோசாமி சனாதன கோசாமி ஆசீர்வாதம் பண்ணிட்டு. இப்படி ஓரொரு தடவையும் மகாபிரபு பிருந்தாவனம் போக ட்ரை பண்ணுவாரு, முடியாம போயிடும். அப்ப மகாபிரபு என்ன சொல்லுவாருன்னா, கதாதருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஹரே கிருஷ்ணா, கதாதர் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபைனலி என்னாச்சு, கதாதர் சொன்ன, மகாபிரபு உங்க சுதந்திரத்தை யார் தடுக்க முடியும், உங்க சுதந்திரத்தை யாராலும் தடுக்க முடியாது, என் முழு சுதந்திரமானது. மகாபிரபு கதாதர் புரிஞ்சுக்கிறாரு, நான் மகாபிரபுடைய விருப்பம் தான் உயர்ந்தது, என்னுடைய விருப்பம் விட நான் ஆசைப்படுறத விட மகாபிரபு நான் இப்படி நடந்துகிட்டா எப்படி நான் எப்படி நடந்துகிட்டா மகாபிரபு திருப்தி அடைவார், நான் எப்படி நடந்துகிட்டா அவர் சந்தோஷப்படுவார், அதை நான் செய்யறேன். அதான் ஒரு சீடர் தான் குருனா, நான் எப்படி நடத்தினா என் குரு திருப்தி அடைவார், நான் நான் எப்படி நடத்திட்டா என் குரு என் மேல சந்தோஷப்படுவார். அதுதான் என்னுடைய ஆசாவாசம், என் விருப்பம் எல்லாம் ரெண்டாவது தான். அது அது கிடையாது. எப்போ நான் வந்து தீட்சை எடுத்துக்கிட்டனோ, எப்போ நான் ஒரு குருட்ட வந்து தீட்சை வாங்கி அவருடைய சீடன் ஆயிட்டணும், அப்ப எனக்குன்னு வந்து எந்த ஒரு விருப்பம் தனிப்பட்ட சுயமான ஒரு இன்பமே கிடையாது, சுயமான ஒரு விருப்பமே கிடையாது. என் குருவை திருப்திப்படுத்துறதும் அவரை சந்தோஷப்படுறதும் என்னுடைய ஒரே குறிக்கோளா இருக்கு. இதுதான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றிக்கு அஸ்திவாரம், ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே தான். ஓகே, சோ இந்த மாதிரி அழகழகான பாடம். எப்படி மகாபிரபு கதாதர் ரொம்ப பிரியமான பக்தர். மகாபிரபு தினமும் கதாதர்ட்ட பாகவதம் கேட்டுட்டு இருப்பாரு. ஒரு நாள் மகாபிரபு இந்த பூமியில லீலை முடிச்சு மறைஞ்சிட்டாரு. அவர் வந்த லீலை முடிஞ்சது, சங்கீர்த்தனை லீலை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, தென்னிந்தியா யாத்திரை வந்தாரு, பிருந்தாவனம் போன, எல்லாமே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். அவருடைய மறைவு கதாதரால தாங்க முடியல. சைதன்யாவுடைய மறைவு கதாதரால தாங்க முடியல, அழுதுட்டே இருக்காரு. அழுது அழுது இந்த பாகவத்துடைய ஓலைச்சுவடி எல்லாம் கரைஞ்சே போயிடும். இந்த பாகவதத்துடைய ஓலைச்சுவடி எல்லாம் கதாதர் அழுது அழுது கரைஞ்சே போயிடும். கதாதர் வந்து சிறு வயதுல ஒரு 34 35 வயசுக்குள்ளேயே ரொம்ப வயது முதியவர் மாதிரி ஆயிடுவார். மகாபுருடைய பிரிவு தாங்க முடியாம கதாதர் அழுது 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 தோட்டத்துல ரொம்ப பலவீனமாயி, மகாபுருடைய பிரிவு தாங்காம அவரே நினைச்சு 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 கதாதர் அப்படி மெலிஞ்சு போயிடுவார். அவரால் எழுந்து நிக்க கூட முடியாது. கோபிநாதருக்கு மாலை தொடுத்து மாலையை போடுறதுக்கு எழுந்து நிக்க முடியல. கோபிநாதர் பார்த்தாரு, ஐயோ பாவம், கதாதரா எழுந்திருக்க முடியல, அவர் உட்காந்துட்டு. உலகத்திலேயே கிருஷ்ணர் உட்கார்ந்த மாதிரி விக்கிரம நீங்க அங்க மட்டும் தான் பார்க்க முடியும். புல்லாங்களோடு கிருஷ்ணர் உட்கார்ந்து கோட்டா கோபிநாதர் கோயில். மற்ற இடத்துல கிருஷ்ணர் புல்லாங்களோடு நின்றுட்டு இருப்பாரு, பக்கத்துல ராதரணி இருப்பாங்க, லலிதா சகி இருப்பாங்க, லக்காந்திரிகள், பசுக்கள், பலராமர், இப்படிதான் நம்ம பார்க்கணும். கோபிநாதர் கோயில் கிருஷ்ணா உட்காந்துட்டு கதாதரால எழுந்திருக்க முடியல. ஏன்னா கதாதர் மகாபிரபு நினைச்சு 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 அப்படியே உருகி போயிட்டாரு, மெழிச்சு போயிட்டாரு. கோபிநாதர் புரிஞ்சுது, ஓகே
கதாதரால் இங்க உயிர் வாழ முடியாது, மகாபுரம் பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது. ஒரு நாள் கதாதர் வந்து அப்படியே கோபிநாத் விக்கிரகத்துக்கு போய் மாச்சு. இதுதான் இதுதான் அன்பு, பிரேமம். இதுக்காக தான் நம்ம ஏற்கணும். நம்ம நம்ம வந்து இதுக்காக தான் ஏற்கணும். எனக்கும் வந்து கிருஷ்ணனுடைய பிரிவு தாங்க முடியல, நான் கிருஷ்ணரை நினைக்காம இருக்க முடியல, அவர் மறக்காம இருக்க முடியல. நான் எப்போ ஒரு நினைச்சு, நான் எப்போ கிருஷ்ணாட்ட போக போறேன், நான் எப்போ கிருஷ்ணரை பார்க்க போறேன், நான் எப்போ அவருக்கு சேவை பண்ண போறேன், ஏங்கணும். அதுக்கு ஏங்கணும். அதுக்காக நம்ம போய் குருகிட்ட பிச்சை எடுக்கணும். ஓ குரு மகாராஜ், எனக்கு பிச்சை போடுங்க, எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு கொடுங்க அப்படின்னு யாசகம் கேட்கும். இன்னைக்கு நம்ம கதாதர் பண்ணிட்டு யாசகம் கேட்கும்போது, கதாதர் பண்டிட், நீங்க சைத்தன்யாவுக்கு மிகப்பெரிய மாணவர், நீங்க எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருந்தீங்க, மகாபிரபு மேல, அதுல எனக்கு ஒரு கடுகளவு கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்க அன்புல எனக்கு ஒரு கடுகளவு எனக்கு கிடைச்சதுன்னா நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சவன். ஓ பக்தி வினோத் தாக்கூர், நீங்க எந்த மாதிரி கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருக்கீங்க, நீங்க எந்த மாதிரி மனமுருகி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க, உங்க பிரார்த்தனை உங்க பாடல்கள் எல்லாம் எவ்வளவு பிரேமம் தொனிக்குது, அதுல அன்பு வந்து உயர்வா இருக்கு. அதே மாதிரி எனக்கும் அனுகிரகம் ஒரு கடுகளவு கொடுத்தீங்கன்னா போதும். உங்ககிட்ட இருக்கிற கிருஷ்ண பக்தியில, கிருஷ்ண பிரேமத்துல ஒரு கடுகளவு எனக்கு கொடுங்க, நானும் தூய பக்தராகிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம யாசம் கேட்கணும். பிச்சைக்காரன் போய் கேட்கணும் அந்த மாதிரி, ஐயா கதாதர பண்டிதரே, ஓ பக்தி வினோத் தயவுசெய்து எனக்கு கிருஷ்ண பிரேமத்தை கொடுங்க, உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்ல, நாங்களாம் அனாதைகள் மாதிரி, இந்த அனாதைகளுக்கு யாருமே கிடையாது, நீங்க தான் இருக்கீங்க, ஓ பிரபுபாதா, ஓ குருமாரா, நீங்க உங்களை விட்டா எங்களை யாரு காப்பாத்துவா, நாங்க வந்து தெருநாய் மாதிரி, எங்களுக்கு யாருமே கிடையாது, எங்களுக்கு யார் வேணா எங்களை எப்போனா கல்ல விட்டு அடிக்கலாம், அதனால நாங்க உங்களுடைய பாதத்தை முழுமையா நம்பி இருக்கோம், தயவுசெய்து எங்களை கை விட்டுடாதீங்க, எங்களை வந்து உங்களை தாமரை பாதத்துல ஒரு ஒரு தூசியா வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்ககிட்ட அழுது பிரார்த்தனை, எனக்கு கிருஷ்ண பிரேமத்தை கொடுங்க, எனக்கு கிருஷ்ண பக்தி கொடுங்க, வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு அதுக்காக வேண்டி அழு, அதுக்காக வேண்டி அழுகணும். பகவான் முன்னாடி வந்து பௌதிகத்துக்காக அழக்கூடாது. பௌதிகத்துல என்ன இல்லை நமக்கு, அதுக்கு பௌதிகத்துல கிடைச்சு நம்ம என்ன சாதிக்க போறோம், பௌதிகத்துல எவ்வளவு பெரிய மாளிகை கிடைச்சா நம்ம ஒண்ணும் சாதிக்க போறது இல்ல, ஒரு நாள் எடுத்து விட்டுட்டு தான் போறோம். ஆனா நம்ம கூட வர்றது அவங்களுடைய கருணை தான், கிருஷ்ண பக்தி தான், பிரேமம் தான். அதுக்காக நம்ம யாசை நம்ம ஆக்சுவலி நம்ம உயர்ந்த ரொம்ப பேராசை, பிச்சை கேட்கறதுல பேராசைக்காரர் யாருன்னா, எனக்கு கிருஷ்ண பக்தி பிச்சையா போடுங்கன்னு கேட்கறவங்க. அதுதான் உண்மை. யாரு யாரு உயர்ந்த பிச்சைக்காரன்னா, யார் பேராசை உள்ள பிச்சைக்காரன்னா, பகவான் முன்னாடி வந்து ஓ பகவான் எனக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுங்க, இவன் பெரிய பேராசைக்காரனா இருக்கானே, தகுதியே இல்ல கிருஷ்ண பிரேமம் கேட்கிறான், சரி பரவாயில்ல கேட்கறான் கொடுத்துடுவோம். தொடர்ந்து அழுகணும், தொடர்ந்து அடம் பிடிக்கணும், அடம் பிடிக்கணும். ஒரு குழந்தை எப்படிலாம் அடம் பிடிக்குது அவங்க அப்பா அம்மாட்ட, எனக்கு இது வாங்கியே ஆகணும், வாங்கி கொடுத்த வீட்டுல ரெண்டு ஆக்கிடுவாங்க, வீட்டை அடிச்சு உடைச்சு ரெண்டு ஆக்கிடுவாங்க, எனக்கு இது வாங்கி பிடிவாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணர் முன்னாடி வந்து எனக்கு எப்படியாவது அழுது புலம்பி, கிருஷ்ணா எனக்கு உங்க பக்தியை கொடுங்க, பிரேமத்தை கொடுங்க, என்னால வந்து எனக்கு ஜட உலகம் வேண்டாம் அப்படின்னு அழுது புலம்பணும். வேண்டாம், இந்த பௌதிக வாழ்க்கையை வேண்டாம் எனக்கு, நான் தேவையில்லாம இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யும். அது அவங்களாலதான் கொடுக்க முடியும். பிரபுபாதர், ஆன்மீக குரு, ஆச்சாரியர்கள், கதாதர் பண்டிட், பக்தி வினோத் தாக்கூர், இவங்க தான் தர முடியும். சாவி அவங்க கையில தான் மகாபிரபு கொடுத்து வச்சிருக்கேன். மகாபிரபு பிரேமத்துடைய தெப்பம் அவரு, சாவி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவங்க பின்னாடி ஓடணும். அதான் காலையில் படிச்சோம், கிருஷ்ணா சே தோமாரா கிருஷ்ணா தீதே பாரோ தாய் தவ பாச்சே பாச்சே ஆமி தோ கங்காலா கிருஷ்ணா கிருஷ்ணா போலே தாய் தவ. ஓ வைஷ்ணவ தாக்கூரரே, கிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தமானவர், நீங்க தான் கிருஷ்ணர் கொடுக்க முடியும், வேற யாருக்கு கிருஷ்ணர் தருவா, நாங்க உங்க பின்னாடி வேறுமனே அழுதுக்க வரேன், கிருஷ்ணரை கொடுங்க கிருஷ்ணர் கொடுங்க, வேறுமனே அழுதுக்க. அதனால ரொம்ப பெரிய வரப்பிரஷா போயிடும் கிருஷ்ண பிரேமங்கிறது. எப்படியாவது மொத்த காலம் நின்று அழுது குழம்பி சாண்டிங் எல்லாம் பண்ணி கவனமா ஜெபம் பண்ணி அதை எப்படியோ அடம் பிடிச்சு பகவான் வாங்கிடும். வேற எதை கேட்டாலும் அது அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க, எது கேட்டாலும் இங்க கிடைக்கும், ஜட உலகத்துல எல்லாமே கிடைக்கும். ஆனா அது நிரந்தரம் இல்லை, அது இந்த ஆன்மாக்கு சந்தோஷம் வராது, ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகணும், திரும்ப என்னுடைய திரும்பவும் கிருஷ்ணனுடைய ரீயூனைட் ஆகும், என்னையும் கிருஷ்ணன் கூட அந்த பார்ட்னர். ஓ பார்ட்னர், நீ என்னை விட்டு போயிட்ட, நம்ம ரெண்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நீ மறந்துட்ட, திரும்ப அதே தான் இல்லையா, கிருஷ்ணன் சைத்தன்யம் ஞாபகப்படுத்துறாரு, ஏ ஜீவாத்மாவே, நீ என் கூட இருக்க வேண்டிய, என்னை விட்டு போயிட்ட, பரவாயில்லவா, நான் உன்னை சேர்த்திக்கிறேன்
அவர் ரெடியா இருக்காரு. அவர் கை கொடுக்க ரெடியா இருக்காரு. நம்ம கை பிடிக்கணும். நம்ம கையை பிடிக்காம இந்த பக்கம் மாயா பிடிச்சிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது அவரு. ஓ கிருஷ்ணா, நான் உங்க கையை பிடிக்க ரெடியா இருக்கேன், நான் மாயை என்ன விட மாட்டேங்குது. கவலைப்படாத, மாயை என்னுடைய சக்தி தான், நான் பாத்துக்கிறேன். நீ கை தூக்கு, நீ முதல்ல அது கை தூக்கு. மாயா என் சக்தி தான், நான் பாத்துக்கிறேன். நீ மாயை பிடிக்காத, நீ என் கையை தூக்கு. மாயா உன்னை பிடிக்காது, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணரால மட்டும்தான் மாயிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். ஆச்சாரியர்களை மட்டும்தான் மாயிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். இந்த பௌதிக ஆசை, பௌதிக வசதி, பெயர், புகழ், இதுல இருந்து இந்த அட்ராக்ஷன், இந்த ஈர்ப்பு, ரைட்? அதனால நம்ம ஏதாவது பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். எனக்கு அந்த தூய பக்தி வேணும், கிருஷ்ண வேணும். जय श्री गदाधर पंडित महोत्सव की, श्रील प्रभुपाद की।